ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 51. தொகுதி 10. அட்டாங்க யோக பேரு. 8 வகை யோகம் செய்வதனால் கிடைக்கப் பெறும் பிரதிபலங்கள். பகுதி 8. சமாதி ஒன்றிப்போவதால் கிடைக்கும் பலன். பாடல் 619. காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் ஏழும் தன்பாலுற வாரிய காரணம் மாயத்தவத்திடை ஆரியல் தற்பரம் சேர்தல் சமாதியே. விளக்கம். நமது உடல், மனம், ஐம்புலன்கள் மற்றும் இந்த உலகியல் சார்ந்த பிணைப்புகளை அறிவுபூர்வமாக கடந்து செல்ல வேண்டும். அதாவது நான் இந்த உடல் அல்ல என்ற தெளிவை பெறுவதுதான் காரியமான உபாதி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அத்தகு தெளிவை பெற்றபின் உயிருக்கு ஆதாரமான காரண அறிவு நமக்குள் வெளிப்படும். அந்த அறிவு செயல்பட 7 ஆதார நிலை உள்ளது. அந்த 7 ஆதார நிலைகளும் சூட்சும அறிவோடு ஆன்மாவில் ஒன்றிணைய சமாதி நிலையில் தவம் செய்தல் வேண்டும். இந்த தவம் கடல் போன்ற எல்லையற்ற அந்த பெருவெளியில் ஆழ்ந்த தவத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி நிற்கும் பொழுது அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஒப்பற்ற பரம்பொருளுடன் இரண்டர கலப்பதே உண்மையான சமாதி நிலையாகும் என்று இந்த பாடல் மூலம் தெளிவுபடுத்துகிறார். ஒன்றும் இல்லை என்று அறிவதற்கு முதலில் நாம் நமது உடல் மற்றும் உலக பற்றுகளில் இருந்து விடுபட வேண்டும். வெளி உலகை தேடுவதை நிறுத்திவிட்டு நமக்குள் இருக்கும் காரண ஒளியை தேட வேண்டும். பலரும் சமாதி என்பது உயிர் பிரிவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமூலர் இங்கே சொல்வது தத்துவ ஞானம். உயிரோடு இருக்கும் போதே இறைவனோடு ஒன்றி நிற்கும் ஒரு உயர்ந்த மனநிலையே சமாதி. இது ஒரு ஆறு அலை கடலில் சேர்வது போல சீவன் சிவத்தோடு ஐக்கியமாவதே இறுதி நிலை. இந்த பலனை பெறுவதற்கு உடல் மற்றும் மாயை தரும் தொல்லைகளை கடந்து நமக்குள் இருக்கும் மேலான அறிவை பெற்று அந்த பரம்பொருளோடு ஒன்றி நிற்க சமாதியோகம் பயன்படும் என்பதை இப்பாடலில் விளக்குகிறார். Explanation. We must intellectually transcend our body, mind, 5 senses, and worldly attachments. That is, attaining the clarity that I am not this body is what Thirumoolar refers to as the phenomenal limitation. After attaining such clarity, the causal knowledge, which is the foundation of life, will manifest within us. There are 7 fundamental stages for this knowledge to function. In the state of samadhi, one must perform penance, uniting these 7 fundamental stages with subtle knowledge in the soul. This penance, performed by focusing the mind through deep meditation in that boundless expanse like the ocean, is the true state of samadhi, the complete merging with the unparalleled supreme being that sustains everything. To realize that there is nothing, we must first free ourselves from our bodily and worldly attachments. We must stop searching in the external world and seek the causal light within ourselves. Many think that samadhi is the separation of the soul from the body. But what Thirumoolar speaks of here is philosophical wisdom. Samadhi is a sublime state of mind where one unites with God while still alive. It is the ultimate state where the individual soul merges with Shiva, like a river joining the ocean. This verse explains that to attain this result, one must transcend the troubles caused by the body and illusion, acquire the supreme knowledge within oneself, and use the practice of Samadhi Yoga to unite with that supreme being. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.